நான் கமிட் பண்ண ஹீரோயின் வேறு, அவங்க வந்து அந்த காரணம் இந்த காரணம் ஏன்னா பர்சனல் இஷ்யூஸ் எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் அவங்க வந்து ஸ்பாட்டுக்கு வந்துட்டு மலை மேலே வராமல் போயிட்டாங்க. ஒரு கர்நாடகாவில் ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் சிலோஜிபிலி கொடுத்த மியூசிக் டைரக்டர் அவரை கமிட் பண்ணோம். அதாவது ஒரு டைரக்டர் வந்து கொஸ்டின் கேட்குறது தப்புன்னு நினச்சிக்கிறார் அவர் எக்ஸ்பீரியன்ஸில். அவர் வயசானவர் அட போயான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு வந்தது தான். ஒரு பெரிய டைரக்டர்ஸுங்க சொல்லியிருப்பாங்க, வெற்றி சார் கூட சொல்லியிருப்பார், சில விஷயங்கள் நம்ம கையை மீறி போகும்போது நம்ம டோட்டலி ஆஃப் ஆகிடணும், அது இட் வில் ஹேப்பன், அதுவும் நடக்கும், அது கூட ட்ராவல் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. நான் அப்படி தான் ட்ராவல் பண்ணேன். ஊர் மக்கள் வந்து அந்த ஊரை விட்டு கொஞ்சமாக காலி பண்ணிட்டு போயிட்டு கடைசியில் நாங்கள் ஷூட்டிங் பண்ணுற டைமில் வந்து ஒரு 4 ஃபேமிலி 5 ஃபேமிலி தான் அங்கே இருந்தது. மாஃபியா, லேண்ட் மாஃபியாஸுங்க, குவாரிஸ் மாஃபியாஸ்லாம் வந்து அவங்கள காலி பண்ண சொல்கிறாங்க ட்ரைப்ஸ்ன்ட்டு. அதை தாண்டிய வேறு ஒரு அரசியல் இது இருக்குது. ஜெய டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் வந்து கன்னி படத்துடைய இயக்குனர் மாயோன் சிவா. இந்த படத்துக்கு ஏன் கன்னின்னு பேர் வச்சுக்கிங்க? கதைக்கும் கன்னிக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? ஆமாம், கன்னின்றது வந்து பரிசுத்தம். அதாவது இந்த கதையை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த நிறைய கேரக்டருங்க இருப்பாங்க. அந்த ஹீரோயின், அந்த குழந்தைகள், அப்புறம் மாயம்மன் ஒரு கேரக்டர், அப்புறம் அந்த ஊர், அங்கே இருக்கிற நேச்சுரல்ஸு, அப்புறம் நிறைய வித்தியாசமான கேரக்டர்ஸ் நிறைய இருக்கும். அதில் கிளைமேக்ஸ்லாம் பார்க்கும்போது நிறைய மிஸ்ட்ரீஸான கேரக்டர்லாம் உள்ளே வரும். இந்த கேரக்டருங்களாம் வந்து ரொம்ப மிஸ்ட்ரியாக இருக்கிறதால நீங்கள் அந்த பொண்ணை பார்த்தாலும், அந்த குழந்தைய பார்த்தாலும், அந்த பாட்டியம்மா பார்த்தாலும், நீங்கள் எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறீங்களோ அது உங்களுக்கு யாரை வேணால் நீங்கள் பாவிச்சிக்கலாம் கன்னியாக. ஆனால் ஒரு டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் என்ன மாதிரி அதை ஃபீல் பண்ணி அதுக்கு கன்னின்னு வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அது வந்து ஒரு அது வந்து பவர், அவ்வளோதான். அது பரிசுத்தம், அதை வந்து கலங்கப்படுத்த முடியாது. யார் அதை கலங்கப்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க அவ்வளோதான், அவங்க ஸ்பாயில் ஆகிடுவாங்க. இயற்கை தான் அது, இயற்கை சக்தி தான், ஆதிசக்தி தான் நான் கன்னின்னு மீன் பண்ணியிருக்கேன். நீங்கள் கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எதை மீன் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு. இப்போ என்னென்ன ட்ரெண்ட்டு பார்த்தீங்கன்னா நடந்த சம்பவங்களை பேஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்காங்க. உங்கள் படத்தில் அந்த மாதிரி நடந்த சம்பவங்களை பேஸ் பண்ணி பண்ணியிருக்கீங்களா? சம்பவங்கள் இருக்குது, அது ரியல் இன்சிடென்ட் வந்து ஒரு சில இன்சிடென்ட்ஸுங்க இருக்குது. அதில் ஒரு சில இன்சிடென்ட்ஸ் தான், மிச்சதெல்லாம் வந்து அந்த மிஸ்டிக்கலான விஷயங்கள்ஸ்லாம் வந்து புனைவுகள் தான். அதை தாண்டி என்னென்னாக்கா நம்முடைய மக்களுடைய ஆதி கலாச்சாரங்கள், வாழ்வியல் முறைகள், வழிபாட்டு முறைகள்லாம் நிறைய மறக்கடிக்கப்பட்டிருக்கு. அதை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் மறந்து போயிடாதீங்க, அது நம்முடைய நம்ம ஆதி குடிகளினுடைய ஒரிஜினல் இது. இதை நம்ம காப்பாற்றப்பட வேண்டும்ன்றதான ஒரு ஆழத்தினுடைய அடிநாதமாக இருக்கும். அது இப்போ தமிழுக்கே பார்த்தீங்கன்னா வட்டார வழக்குன்னு இருக்குது. திருநெல்வேலி, மதுரை, ஸ்லாங்லாம் மாறி மாறி இருக்கும். ஆமாம், உங்கள் படத்துடைய வட்டார வழக்கு எதை பேஸ் பண்ணியிருக்கீங்க? வட்டார வழக்குன்றது வந்து அந்த கதை லேண்ட்ஸ்கேப் நடக்கிற லொக்கேஷன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா தெங்கனிக்கோட்டை, கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற தெங்கனிக்கோட்டை, அது அங்கே இருக்கிற மலை பிரதேசத்தில் நடக்கிற ஒரு மலை கிராமத்தில் நடக்கிற ஒரு கதை அது. அந்த லேண்ட்ஸ்கேப் பேக்ராப்பில் பார்த்தீங்கன்னாக்கா தெலுங்கு பேசுகிற மக்கள் இருப்பாங்க, கன்னடம் பேசுகிற மக்கள் இருப்பாங்க, ப்ளஸ் நம்ம தமிழ் மக்கள். இதில் வந்து ஒரு 3 லாங்குவேஜ் பார்டர் மாதிரி அந்த ஏரியா. அதுக்கு தாண்டி இந்த பக்கம் வந்தீங்கன்னாக்கா திகிலர் அப்படின்னு சொல்லுவாங்க, திகில் பாஷை பேசுவாங்க. அது கன்னடம் தமிழ் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு பாஷையாக இருக்கும். அது இல்லை, அந்த கான்செப்டை நான் உள்ளே கொண்டு வரல. ஆனால் அந்த தெலுங்கு பேசுகிற மக்கள் அது படத்தில் இருப்பாங்க, தெலுங்கு பேசுவாங்க, கன்னடா பேசுவாங்க, அதர் லாங்குவேஜஸ் சில சீக்வன்சஸும் வரும், அதர் கண்ட்ரிஸ் லாங்குவேஜஸ், ஸ்பானிஷ், அப்புறம் மெக்சிகன், இந்த மாதிரி நேபாளிஸ், இந்த மாதிரி லாங்குவேஜஸ்லாம் படத்தில் இருக்கும். பட் அந்த லேண்ட்ஸ்கேப் மக்களுடைய லாங்குவேஜ் என்ன இருக்குன்னு பார்த்தா ட்ரைப்ஸ். அது முன்ன மாதிரி ட்ரைப்ஸ்லாம் ரொம்ப டீப்பான ட்ரைப்ஸில் இப்போ கிடையாது. அவங்க டெவலப் ஆகியிருக்காங்க நிறைய. காஸ்டியூம்ஸு, அப்புறம் அவங்களுடைய வாழ்வியல் முறைகள் எல்லாமே வந்து டெவலப் ஆகியிருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மள மாதிரி கீழே வாழ்ந்துட்டுருக்கிற நிலப்பரப்புகள் வாழ்ந்துட்டுருக்கிற மக்களை வந்து உள்ளே அனுமதிக்க மாட்டாங்க. சில அவங்களுடைய கலாச்சார விஷயங்கள், திருவிழாக்கள், அப்புறம் அவங்களுடைய சமய முறைகள்லாம் சில வச்சுருக்காங்க, சாமியினுடைய வழிபாட்டு முறைகள்லாம். அதெல்லாம் நமக்கு வந்து சீக்ரெட்டே வச்சுருப்பாங்க. அவங்க என்னென்னாக்கா ஒரு திருவிழா நடக்கும்போது அவங்க நாடகம் தெருக்கூத்துலாம் ஆடுவாங்க, அவங்க பெண்கள் அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ரொம்ப டீப்பான கலாச்சாரத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற ட்ரைப்ஸ் இருக்காங்க. ஆனால் இவங்க நான் சொல்லியிருக்கிற ட்ரைப்ஸ் வந்து நல்ல ஒரு அழகான நம்மள மாதிரி ஒரு நார்மல் வாழ்க்கை தான். அந்த காஸ்டியூம், அந்த ஜுவல்ஸ், அவங்களுடைய மாடுலேஷன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் அந்த தழுவல் இருக்கும். அந்த லேண்ட்ஸ்கேப் அப்படின்றதால தெலுங்கு இருக்கும், கன்னடா இருக்கும், அந்த ஒரு மாதிரியான ஒரு கொச்சை தமிழ் மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்கும். சார், இப்போ மலைவாழ் மக்கள் நம்ம கலாச்சாரம் அப்படின்னு பேச வந்தால அரசியல் இல்லாமல் பேச முடியாது. அப்போ சமகால அரசியலும் இதில் பிரதிபலிக்குமா? சமகால அரசியல்ன்றது வந்து என்ன, அந்த மக்களை வந்து காலி பண்ண சொன்னாங்க, அதுக்கப்புறம் பார்த்தினாக்கா அந்த குவாரி இருந்துச்சு, அதை மலையை காலி பண்ண சொன்னாங்க, லேண்டை காலி பண்ண சொன்னாங்க, அதுக்கப்புறம் அரசு ஆக்கிபை பண்ணிச்சு, குவாரி வெட்ட போகிறாங்க, இந்த மாதிரி பல அரசியல்லாம் சொல்லிட்டாங்க, நிறைய சொல்லிட்டாங்க. சொல்லாத விஷயங்கள் நிறைய இல்லை. அது சொல்லாத விஷயங்கள்லாம் வேறு என்ன, ஒரு லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் என்ன கொன்று குவிச்சு தெரியாமல் போச்சிருக்கலாம், அது நமக்கு தெரியாமல் கூட இருக்கலாம், அது வேறு கதை. அது நமக்கு தெரியாமல் ஒரு விஷயத்தை நம்ம பதிவு பண்ண முடியாது. அது அப்புறம் 1000 கேள்விகளோடு அதுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ஆளாயிடுவோம். பட் இதில் வந்து ஒரு அரசியல் இருக்கும், அண்டர்பிளே ஒரு மிகப்பெரிய ஒரு வேர்ல்டு அரசியல் ஒன்று இருக்கும். வேர்ல்டு அரசியல், அந்த மாஃபியாங்க, வேர்ல்டு அரசியல்ஸ் வந்து நம்மளுடைய இந்தியனுடைய கல்ச்சர்,
அந்த மூலிகை விஷயங்கள்லாம் வந்து எப்படி அவங்க அண்டர்டேக் பண்ணுறதுக்காக சில விஷயங்கள் ப்ளே பண்ணுறாங்க. அதில் எப்படி நம்முடைய மக்கள் வந்து மாட்டிக்கிட்டு சின்ன பணமாகி போகிறாங்க. அதை காப்பாற்றிக்கிறதுக்காக எவ்வளோ விஷயங்கள் நம்ம போராட வேண்டியது இருக்குன்ற மாதிரியான ஒரு விஷயமா அது இருக்கும். அது அந்த அரசியல் இருக்கும், உலக அரசியல் ஒன்று இருக்கும் உள்ள. சார், கதை களத்துக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் தொடர்பு இருக்கா? தொடர்புனாக்கா நான் ஆக்சுவலாக வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் வந்து இழந்துட்டுன்னு சொல்லுவேன். பேரண்ட்ஸு, அதுக்கப்புறம் பர்சனலாகவே நிறைய விஷயங்கள், நிறைய சந்தோஷங்கள் நான் அனுபவிக்க முடியல. அதனால் என்னை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக நிறைய வந்து நான் மலை கிராமத்தில் வந்து நிறைய ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நிறைய தனியாக நடக்க ஆரம்பிப்பேன். மலையில் இருந்தால் நிறைய ட்ராவல் பண்ணுவேன். அந்த மனிதர்களோட என்னுடைய நட்புகள் அதிகமாக இருக்கும். நைட்டில் மிட் நைட்டில் நிறைய இடத்துல நடந்து வரும்போதெல்லாம் பார்த்தா நிறைய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மின்மினிகள்லாம் கும்பல் கும்பலாக அப்படி இப்படி மேய்ஞ்சிட்ருக்கும். நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த ஒரு காட்சியெல்லாம் வந்து வாய்ப்பே கிடையாது. லைஃப்பில் நிறைய பேருக்கு கிடைக்குமான்னு தெரியாது. அவ்வளோ ஒரு அற்புதமான நிகழ்வுகள் எனக்கும் அந்த இயற்கைக்கும் அந்த மலை பிரதேசத்துக்கும் இருக்குது. என்ன ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரே விஷயம் அந்த மலைகளும், அந்த காடுகளும், அந்த லேண்ட்ஸ்கேப் மட்டும்தான். அப்படி நான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னை இன்ஸ்பயர் பண்ண விஷயங்கள், நான் பார்த்த விஷயங்கள், அவங்களுடைய வாழ்வியல்கள், அப்படிப்பட்ட சம்பவங்கள், சில விஷயங்கள் நான் கண் முன்னாடி நடந்திருக்கு, நான் பார்த்துருக்கேன், அதை அனுபவிச்சிருக்கேன். அதனால் எனக்கு அதுக்கு நிறைய லிங்க் இருக்குது. அவங்களுடைய தீர்க்கப்படாத பிரச்சனைகள், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தீர்க்கப்பட்டே ஆகணும் அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரியான பிரச்சனைகளை முன்வைப்பீங்க? தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை என் படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆக்சுவலாக என் படத்தினுடைய லேண்ட்ஸ்கேப், அந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னாவே அது ஒரு கேரக்டர் இருக்கும் படத்தில். என்னென்னாக்கா அந்த ஊர் மக்கள் வந்து அந்த ஊரை விட்டு கொஞ்சமாக காலி பண்ணிட்டு போயிட்டு கடைசியில் நாங்கள் ஷூட்டிங் பண்ணுற டைமில் வந்து ஒரு 4 ஃபேமிலி 5 ஃபேமிலி தான் அங்கே இருந்தது. ஒரு ஃபேமிலியும் ஒரு தாத்தா பாட்டி ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருப்பாங்க. ஒரு அக்கா ஒருத்தர் இருந்தாங்க, அவங்க ஆடு வச்சுருந்தாங்க. அப்புறம் ஒரு அக்கா வந்து அவங்க ஹஸ்பண்டு, அவங்க மாமியார், 2 குழந்தைங்க. அவங்களும் வந்து இதுதான் அது அவங்களுக்கு வந்து அங்கே இருக்கிற ஆட்டையும் மாட்டையும் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக அங்கே இருந்தாங்க. ஏன் அந்த மக்கள்லாம் அந்த இடத்த விட்டு காலி பண்ணி இப்போ நாங்கள் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தாக்கா எல்லாருமே காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ அந்த ஊரே வந்து வெறிச்சொடி சும்மா தான் இருக்குது. ஏன்னாக்கா ஆல்ரெடி அங்கே ஒரு 100 வீடுங்க இருக்குது. எல்லாம் பாழடைஞ்சு பழுதடைஞ்சு எல்லாமே போயிட்டு கேப்பருக்கு நாதிட்டு போய் தான் கிடக்குது அது. பார்த்தாக்கா நீங்கள் முக்கியமான ஒரு கேரக்டர் இருக்கும் படத்தில் அந்த லொக்கேஷன். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அது என்னென்னாக்கா ஏன் அந்த மக்கள் காலி பண்ணிட்டு போனாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் நிற்கிது. 5வது வரையிலும் ஸ்கூல் இருந்திருக்கு. அந்த ஸ்கூலில் வந்து எருமாடு கட்டி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஏன் போனாங்கன்ட்டு ஒரு கொஸ்டின் கேட்கும்போது சொல்கிறாங்க, எங்களுக்கு வந்து பசங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு வசதி இல்லை, போக்குவரத்துக்கு வந்து வண்டி கிடையாது, அப்புறம் 5-7 கிலோமீட்டர் நடந்து போகணும், யாரையும் காண்டாக்ட் பண்ண முடியல, டவர் ப்ராப்ளம் இருக்குது, அப்புறம் இந்த பக்கம் போகணுன்னாக்கா நான் கழுது மேலே வச்சு தான் நிறைய சாமான்கள் அரிசிலாம் தூக்கின்னு போகணும், லைட் வசதி இல்லை, பசங்களுக்கு படிப்பு வசதி இல்லை, பொண்ணு கொடுக்க மாட்றாங்க, பொண்ணு எடுக்க மாட்றாங்க. இப்படி பல விஷயங்களால் அந்த மக்கள் வந்து அவதிப்பட்டும் முடியாமல் அவங்களுடைய வாழ்வியலுக்காகவும் மக்களுடைய குழந்தைகளுடைய வாழ்வியலுக்காகவும் அவங்க வந்து அந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டு போயிருக்காங்க. இப்போ நீங்கள் கேட்ட கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இது பேசிக்காக இதுதான். ஒரு மனிதனுக்கு வந்து தேவை அவனுடைய போக்குவரத்துக்கான, உணவு வகைகளுக்கான, ரிலேஷன்ஸை வந்து இது பண்ணிக்கிறதுக்கான, எலபரேட் பண்ணிக்கிறதுக்கான விஷயங்கள் எதுவுமே அங்கே இல்லை. அந்த மாதிரியான வில்லேஜுங்களை வந்து தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கான அந்த வசதியை தேடி கொடுத்துமாக அவங்க வந்து அந்த இயற்கையை பாதுகாத்துக்கிட்டு அந்த இயற்கை அழிக்கிறவங்க வரவங்களை வந்து ஒருவேளை அவங்க தடுக்கிறதுக்கு ஒரு விஷயமாக இருந்திருக்கலாம். அந்த இயற்கையை பாதுகாக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான பர்சன்ஸில் அவங்க ட்ரைபல்ஸ் வந்து ரொம்ப அவங்க ஆதி காலத்துலேருந்தே அது கூடயே ட்ராவல் பண்ணுறதான உயிரினங்கள் வந்து பெருசாக பாதிப்பு இல்லாமல் ரொம்ப அவங்க அதை பாதுகாக்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ரொம்ப பெரிய மன வருத்தமாக இருக்குது. அந்த ஊரை விட்டு காலி பண்ணிட்டு போயிட்டாங்க சொல்லும்போது. எங்களுக்காக அந்த கன்னி படத்துக்காகவே தான் அந்த லொக்கேஷன் பல வருஷமாக காத்துட்டு இருந்துச்சோ. நாங்கள் படத்தை முடிச்சுட்டு வரணுறதுக்காக அந்த 5 ஃபேமிலி வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக இருந்தாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல் ஆகிடுது. அது நீங்கள் இந்த உலக சினிமா லெவலில் நீங்கள் எந்த கண்ட்ரீஸில் போய் எடுத்தாலும் இது என்ன மாதிரி செட்டு போட்டிருப்பானா ஒரிஜினல்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்துக்குள்ளே ஆளாக்கப்படுவீங்க. அந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். அது பதிவே அவ்வளோதான். அது கேட்பதுக்கு அவர் சொல்லியிருப்பார், ஐயா நீங்கள் ஏன் அந்த ஊர் விட்டு போகல, எல்லாம் ஊர் விட்டு போயிட்டாங்க பையன் கேள்வி கேட்பான் அந்த படத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா. என்ன பண்ணுறது, என் தாத்தா முப்பாட்டம் எல்லாருமே இங்கே தான் வாழ்ந்துருந்தாங்க, நானும் போயிட்டு அந்த இடத்த பார்த்து குறைக்கிறதுக்கு கூட ஒரு நாதிலாம் போயிடும். நான் மண்டை மணிஞ்சு மண்ணில் போகிறதுலையும் இந்த இடம் தான் சாமின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு டைலாக் பேசுவார் ஒரு பெரியவர். அந்த வேதனைகள் தான். அந்த ஒரு விஷயம் ஏன் வருது பிளாஸ்ட் ஆகுதுன்னு சொன்னாக்கா வசதிகள் இல்லை. அந்த வசதியை வந்து தேடி அந்த மாதிரி கிராமங்களை தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கான வசதியை கொடுத்து அவங்களுக்கு எல்லாத்தையுமே கொடுத்தா அந்த மக்கள் வந்து அந்த இடத்த விட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்மளும் நம்முடைய மக்களது மரபுகளும் கலாச்சாரங்களும் வாழ்வியல்களும் அந்த இயற்கையும் கரெக்டாக பாதுகாக்கப்படும்ன்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது எனக்கு. சார், இந்த மாதிரி சமூகம் சார்ந்த, மக்கள் சார்ந்த, கலாச்சாரம் சார்ந்த படங்களுக்கு ப்ரொடியூசர் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்க மாட்டாங்களே, உங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க. அது நான் ஒத்துக்கிறேன். அது என்னன்னாக்கா ஒரு சின்ன பட்ஜெட்டில் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ், நானும் என் கேமராமேன் ஒரு ஃப்ரெண்டு சேர்ந்து பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு போனது தான். நானும் என் கேமராமேனும் சேர்ந்து வந்து ஒரு பைலட் ஷூட் மாதிரி ஒன்று பண்ணியிருந்தோம், ஒரு ஸ்கிரிப்டாக பண்ணிவிட்டு. அது என் ப்ரொடியூசர் பார்த்துட்டு யாருப்பா அந்த மேக்கிங் இப்படி பண்ணி வச்சுருக்கான்னு சொல்லிட்டு அவர் படம் பண்ணுற ஒரு மூடில் இருந்திருக்காரு, கூப்பிட்டாரு, பேசினார். அப்புறம் நான் சொன்னேன், அந்த லொக்கேஷனுக்கு கொண்டு போய் ப்ரொடியூசர் காமிச்சிட்டாங்க, கதை சொல்லலை. அவர் லொக்கேஷன் பார்த்துட்டு என்னப்பா அது இப்படி இருக்குது, எப்படி பண்ணணும், வசதி இல்லை ஒன்றும் இல்லை, எப்படிப்பா அது அப்படின்னு கேட்டார்.
இல்லை சார் பண்ணிக்கலாம், பர்மிஷன் கிடையாது, பர்மிஷன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, ஃப்ரீயாக பண்ணிக்கலான்ட்டு. அப்புறம் அவர் என்ன பண்ணார், அப்படியா சரி பண்ணிக்கலான்ட்டார். அப்படி வந்து உள்ளே வந்தவர் அந்த கதையை வந்து சும்மா லைனாக சொன்னேன், இப்படி ஒரு பொண்ணு சார் இப்படி வருது சார், இப்படி மாட்டிக்கிது சார், எங்கேருந்து வந்த அந்த பொண்ணு ஏன் மாட்டிக்கிட்டா, என்ன தான் அவளுக்கு பிரச்சனை, அப்புறம் இங்கேயே ஆரம்பித்து இங்கேயே படம் முடியுது சார், அவளுக்கு ஒரே ஒரு ட்ரெஸ் தான் சார் வரா சார், அது 4 கேரட் தான் சார் படமே அப்படின்னு சொல்லும்போது அவர் ஓ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சுடுவாங்களான்னு சொல்லிட்டு அவர் ஒரு கணக்கு போட்டு கால்குலேஷன் பண்ணி சரி பண்ணிடலாம் தம்பி, சும்மா ஒரு 100 பேர் 500 பேர் வச்சுட்டு நம்மளால் வேலை வாங்க முடியாது, அதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தேவை, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணுன்றதுக்காக அவர் பண்ணியிருக்கலாம், இல்லை அது அந்த கதையை வந்து ரொம்ப ஒரு வேளை அவரை ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து அவர் இம்பாக்ட் பண்ணியிருக்கலாம், எல்லாம் அவ்வளோ சாதாரணமாக இறங்க மாட்டார், ஏன்னா அவர் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன், எல்லாத்துலேயும் வந்து ஒரு கணக்கு பார்ப்பார். நான் சாதாரணமாக வந்து ஒரு டீசலுக்கு வந்து ஒரு 50 லிட்டர் டீசல் வேணும் சார் அப்படின்னு ஒரு பில்லை கொடுக்குறேன், அவர் வந்து எதுக்குப்பா 50 லிட்டரு ஒரு ஒரு 500 லிட்டர் வச்சுக்க அப்படின்னு அவர் எனக்கு ஒரு பில்லு கொடுக்குறாரு. என்னடா இவர் ஓப்பனிங்லேயே வந்து கேட்டு போகிறாருன்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ண அவருக்கு, சார் ஒரு 10 நாளாவது ஒரு 5 நாளாவது நைட் எப்படி ஷூட் போகும், ஒரு நாளைக்கு 5 லிட்டர்னா கூட வந்து 5 25 10 நாள் இல்லைனா 15 50 லிட்டர் போகும் சார், 50 லிட்டர் கணக்கு போட்டுக்குங்க அப்படின்னு அவர் நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டார். அதுக்கப்புறம் நான் படத்தை பண்ணிவிட்டு ஃபஸ்ட் காப்பி பார்க்கும்போது தான் அங்கே அதை பற்றி நிறைய பேர் பாசிட்டிவாக சொல்லும்போது அவர் வந்து ரொம்ப அதுக்கப்புறம் இது எப்படியாவது பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், ரொம்ப முக்கியமான படைப்பு அப்படின்ட்டு அவர் உணர்ந்துக்கிட்டு இன்றைக்கி அதுக்கான எஃபர்ட் எல்லாம் போட்டு அத்தனை தேட்டரில் அவர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரிஸ்க் எடுத்துகிட்டு இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிறாரு. சிறிய படம் பெருசாக ஃபேமிலியில் கேரக்டர்கள் அதையெல்லாம் தாண்டி நிறைய பேர் வந்து வேறு மாதிரி விமர்சனங்கள், ஆர்டிஸ்ட் இல்லை அது இல்லை பிஸ்னஸ் பண்ண முடியாது எவ்வளோ பஞ்சாயத்துகள் இருந்தாலும் கூட என் ப்ரொடியூசர் வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்டஃப்பாக வந்து அந்த படத்தை கொண்டு வந்து தேட்டருக்கு கொண்டு வந்திருக்கிறார். அதுக்காக வந்து மிகப்பெரிய நன்றி சொல்லணும். அது வந்து ஒரு பெரிய தைரியம் தான். இப்போ என்னென்னா லொக்கேஷன் பார்த்து கதையை பார்த்து நீங்கள் எடுத்த அந்த மேக்கிங்லாம் பார்த்து தான் ப்ரொடியூசரே வந்திருக்காருன்றீங்க. இதில் நடிக்கிறதுக்கு நடிகர்கள்லாம் எப்படி தேர்வு பண்ணீங்க, அவங்களாம் எப்படி சம்மதிச்சு உள்ளே வந்தாங்க இதுக்குள்ள? அதான் சொன்னேன், இது ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், அது ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு அது பார்க்கும்போது வேற ஒரு மாதிரி எனக்கு காட்சிப்படுத்தி காமிக்குது. அது எடிட்டிங் பண்ணும்போது ஒரு மாதிரி இருந்துச்சு, டப்பிங் பண்ணும்போது ஒரு மாதிரி இருந்துச்சு, எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு அவுட்டாக ஒரு பார்க்கும்போது ஒரு மாதிரி இருந்துச்சு. ஒரு டைமும் ஒரு மாதிரி தனக்கு வந்து எனக்கு வந்து அதை காட்சிப்படுத்திக்கிட்டு நான் இப்படி இல்லைடா, நான் அப்படிடா, நான் அப்படி இல்லைடா, நான் இப்படிடான்னு சொல்லிட்டு எனக்கு அது ஒரு டைம் சொல்லிகிட்டே இருக்காது. சில மிஸ்டீஸான கேரக்டருங்க எல்லாமே வந்து என்ன பார்த்தாக்கா அன்எக்ஸ்பெக்டட்ஸ் தான், பிளானட் ஒன்றுமே கிடையாது. சடன்லி என் கோடர்கிட்ட கூட்டு நடிக்க வச்சேன். சடன்லி நான் ஒரு கேரக்டர் சூஸ் பண்ணியிருந்தேன், அந்த கேரக்டர் வந்து அப்பா கால் வண்டி போச்சுன்னு வரல, ஃபாரஸ்ட் பர்மிஷன் முடிஞ்சு போச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரில, யாரை வச்சுட்டு யூஸ் பண்ணுறது சொல்லி குழம்பிட்டு இருக்கும்போது திடீர்னு என் கேமராமேன் கூப்பிட்டு நீங்கள் அந்த கேரக்டர் பண்ணிவிடுங்க அப்படின்னாரு என்கிட்ட. எனர்ஜி சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லை ஜி நான் பார்த்துக்குறேன், நீங்கள் பண்ணுங்கள், நீங்கள் அந்த கேரக்டருக்குள்ளே இருக்கீங்க, நீங்கள் அவங்க ஒருத்தவங்க சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்கள்ட்ட வேலை வாங்கி அப்புறம் வந்து நீங்கள் அதை வாங்குறதுக்குள்ளே நமக்கு இங்கே பர்மிஷன் கிடையாது, ஆஃப் டேவில் முடிஞ்சிடும், எப்படி நீங்கள் இறங்கினா டக்குன்னு ஒரு டேக்கில் அடிச்சு விட்டு போயிடலாம் சொன்னார். அது மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் சம்பவங்கள் தான் எல்லாமே நடந்தது. எல்லாமே அந்த கேரக்டர்ஸுங்கெல்லாம் உள்ளே வந்தது கூட அன்எக்ஸ்பெக்டட் தான். நான் கமிட் பண்ண ஹீரோயின் வேறு, அவங்க வந்து அந்த காரணம் இந்த காரணம் ஏன்னா பர்சனல் இஷ்யூஸ் எல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் அவங்க வந்து ஸ்பாட்டுக்கு வந்துட்டு மலை மேலே வராமல் போயிட்டாங்க. அவங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்து அக்ரிமெண்ட் போட்டு ஸ்டில் ஷூட் பண்ணி டிசைன்லாம் பண்ணியாச்சு. மேலே போய்ட்டு அந்த அம்மா இன்றைக்கி வரேன் நாளைக்கு வரேன்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு கிடைச்ச பர்மிஷன் வந்து 18 நாளோ 16 நாளோ, ஆல்ரெடி நான் 2 நாள் வந்து மேலே போக முடியல, மழை மேலே போய்ட்டு 4 நாளாக வந்து அந்த பொண்ணு இல்லாமல் வந்து இந்த வில்லன் ஸ்டிம்ஸ் ஐஎன்எஸ் ஷார்ட்ஸுங்க ட்ரோன் வச்சு இன்னொன்று மேஜிக் பண்ணிட்டுருக்கேன். இந்த பொண்ணு இன்றைக்கி வரேன் நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு வரவே இல்லை. எனக்கு 2 நாள் வேறு கேப்பு. அப்புறம் என் ப்ரொடியூசர் என் மேனேஜர் என் செகண்ட் கேமராமேன் இவங்களெல்லாம் கீழே அமுச்சு விட்டு அதுக்கப்புறம் வாய்ஸ் நோட்டில் வந்து அந்த கதையை ஒரு ஷார்ட்டாக சொல்லி அதை பல ஹீரோயின்ஸுங்களுக்கு அமுச்சு விட்டு அவங்களுக்கு டேட் கிடைக்காம அப்புறம் ஃபைனான்ஸிக்கலாக பல விஷயங்கள் என்னென்னோ நடந்து கடைசியில் இந்த பொண்ணு மைசூர்லேருந்து மலையாள படம் ஷூட்டில் இருந்துச்சு. அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லி அந்த அம்மா நான் வந்தாங்க பெங்களூருக்கு. அந்த அம்மா வந்த அன்றைக்கும் அவங்க வந்து வர முடியல, மறுபடியும் மறுநாள் தான் வந்தாங்க. இது எல்லா விஷயங்களுமே அன்எக்ஸ்பெக்டட் நடந்தது தான். ஒரு பெரிய டைரக்டர்ஸுங்க சொல்லியிருப்பாங்க, வெற்றி சார் கூட சொல்லியிருப்பார், சில விஷயங்கள் நம்ம கையை மீறி போகும்போது நம்ம டோட்டலி ஆஃப் ஆகிடணும், அது இட் வில் ஹேப்பன், அதுவும் நடக்கும், அது கூட ட்ராவல் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. நான் அப்படி தான் ட்ராவல் பண்ணேன். இன்றைக்கி வந்து ஒரு பெரிய இடத்துல கொண்டு வந்து அது என்னை இப்போ பாடுறா எப்படி இருக்குன்ட்டு அழகாக தன்னை வந்து வெளிப்படுத்தி காமிச்சிருக்கு. இப்போ நீங்கள் பேசுகிறத பார்க்கும்போது பெருசாக பட்ஜெட்டே இருக்கிற மாதிரி தெரியல எங்களுக்கு. டெக்னீஷியன்லாம் எப்படி கமிட் ஆனாங்க, அவங்கள எப்படி கமிட் பண்ணிங்க அந்த படத்துக்கு? ஆக்சுவலாக அது பார்த்தீங்கன்னாக்கா படம் பண்ணணும், எனக்கு எங்கள் ப்ரொடியூசர் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது என் கேமராமேன் நானும் ஒரு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு கேமராமேனுக்கு வந்து சின்னதாக ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டுச்சு. அப்புறம் அவர் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டு வெளியே போய்ட்டு அப்படி கேமராமேன் ப்ரொடியூசர் என்கிட்ட கேட்டார், ஏன்பா நீங்கள் ஷூட்டிங் போகிற முன்னாடி 2 பேரும் சண்டை போட்டிங்க, ஸ்பாட்டில் போய் எப்படி பண்ணி ஒர்க் பண்ணுவீங்கன்னா அப்படி கேட்டார். அப்புறம் என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் ஒரு நிமிஷம் சார் வெளியே வந்தேன். கேமராமேன் வந்து பேசினேன், ஜி கொரோனா டைமில் படம் பண்ணுறதுக்கு எந்த ப்ரொடியூசரும் கிடையாது, எல்லாம் துண்டக்கான துணிக்கான ஓடி போயிட்டானுங்க. இப்போ வந்து புடிச்சு வர்றது பெரிய கஷ்டமாக இருக்குது, தெரிஞ்சோ தெரியாமல் வந்து நமக்கு ஒரு ப்ரொடியூசர் கிடச்சிருக்கிறாரு, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, எனக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறோம். மறுபடியும் வாய்ப்பு எப்போ கிடைக்கும் இல்லை என்னன்னு சொல்ல முடியாது, எனக்கு முடியெல்லாம் வெள்ளையாக போச்சு, உங்களுக்கு வேணால் வயசு இருக்குது, ஆனால் உங்களுக்கு தேடி ஒரு வாய்ப்பு வருனாங்க ஏதோ ஒரு காரணம் இருக்கும். திறமை இல்லாதவங்க எந்த ஒரு வாய்ப்பும் தேடி வராது.
நீங்கள் யூஸ் பண்ணிக்காத உங்கள் விருப்பம் பார்த்துக்குங்க. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நிறைய பேர் இருக்காங்க கேமராமேன்ஸுங்க. எவனோ ஒருத்தன் கூப்பிட்டு அவனையும் கேமராமேன் ஆக்கி கூப்பிட்டு போயிடுவேன்னு சொல்லும்போது அவர் யோசிக்க ஆரம்பித்தார். என்ன யோசித்தாருன்னு தெரியல, டப்புன்னு வந்து உள்ளே வந்துச்சு, சாரி ஜி நான் அப்படி பேசிடக்கூடாது தான், பண்ணலாம் ஜின்ட்டார். அவ்வளோதான். என்னன்னு சொன்னாக்கா, அது இந்த டெக்னீஷியன்ஸுங்க வந்து எப்படி கமிட் ஆனாங்கன்னு சொன்னால் இப்படி தான். அவர் வந்து உள்ளே வந்தார், அப்புறம் பண்ணோம், பண்ணி முடிச்சிட்டோம். யார் மியூசிக் டைரக்டர்னு தெரியாது, யார் சவுண்டு பண்ணுறாங்க, யார் டப்பிங் பண்ணுறாங்க, என்ன ஒன்றுமே தெரியாது. அது அதான் சொன்னேன், இட் வில் ஹேப்பன். அது தன்னை உருவாக்கிக்கிறதுக்காக யார் யார் திறமையானவர்கள் இருக்காங்களோ அத்தனை பேரும் அது ஃபில்டர் பண்ணி அவங்கவுங்களையும் கொண்டு வந்து உள்ளே சேர்த்துக்கிச்சு. அது முகம் தெரியாத மனிதர்கள் தான். என் கூட 10 வருஷமாக 15 வருஷமாக ட்ராவல் பண்ண எந்த மனிதர்களும் இந்த படத்தில் கிடையாது. அதில் சில கேமராமேன்ஸுங்க என் மேலே வருத்தம் இருக்குது, எனக்கு வாய்ப்பு கொடுக்கலன்னு வருத்தம் இருக்குது. சில நடிகர்களுக்கு வந்து என் மேலே வருத்தம் இருக்குது, படம் பண்ண எனக்கு வாய்ப்பு கொடுக்கலன்னு வருத்தம் இருக்குது. நிறைய டெக்னீஷியன்ஸுங்க, மியூசிக் டைரக்டர் ஒருத்தர், அதுக்கப்புறம் எனக்கு நிறைய 4 மியூசிக் டைரக்டர் ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க. நான் யாருக்கும் வாய்ப்பு கொடுக்க முடியல. அதை தாண்டி ஒரு கர்நாடகாவில் ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர், சில்வர் ஜூப்ளி கொடுத்த மியூசிக் டைரக்டர், அவரை கமிட் பண்ணோம். அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் அவர் நம்ம சொன்ன சில விஷயங்கள் பண்ணாமல் போனதால் நமக்கு, அதாவது ஒரு டைரக்டர் வந்து கொஸ்டின் கேட்குறது தப்புன்னு நினச்சிக்கிறார் அவர் எக்ஸ்பீரியன்ஸில். அவர் வயசானவர். அட போயான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு வந்தது தான். நான் ஒரு விஷயத்த சொல்கிறோன்னு எவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ், நான் அவார்டு கூட வாங்கிடுறேன், எனக்கு என்ன இருக்குது, இந்த படத்துக்கு நீ மியூசிக் பண்ணி கொடுக்க போகிறேன், அவ்வளோதான் சொல்லிட்டு நான் பண்ணேன். கம்முன்னு வந்துட்டேன். வந்துட்டு சரி எவனை இந்த படத்துக்கு உள்ளே கொண்டு வரணும் அது ஆல்ரெடி டிசைட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படி நினச்சிட்டு நான் கம்முன்னு ஆகிட்டேன். அப்புறம் என் சவுண்டு பண்ணுறவர் கேட்ட, அப்படி சார் யார் மியூசிக்னு கேட்கும்போது, தெரியலைங்க நான் பேசிகிட்டு இருக்கேன், கன்ஃபார்மாக எனக்கு யாரும் கன்ஃபார்ம் பண்ண முடியல, எல்லாம் ஒரு மாதிரி இருக்காங்க, மார்க்கமாக இருக்காங்க, பேமெண்ட் வேறு லெவலில் பேசுகிறாங்கன்னு பிறகு அப்புறம் ஒரு லிங்க் கொடுத்த அப்படி அந்த தம்பி, அவர் தான் இப்போ நம்ம மியூசிக் பண்ணியிருக்கார், செபாஸ்டியன். அவர் வந்து நாம்னு ஒரு வெப் சீரிஸ் பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் ஜஸ்டின் பிரபாகரன் கூட நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. அப்படி மலையாள படங்கள் எல்லாமே வந்து அவர் மியூசிஷியன். தட் மீன்ஸ் என்ன, அரேஞ்ச்மெண்ட் கம்போசர் அவர். என்னன்னாக்கா மியூசிக் சொல்லுவாங்க தெரியுமா, இன்ஸ்ட்ருமெண்ட் கம்போசர் அவர். அவர் வந்து என்ன பண்ணார், அவருடைய ஒர்க் லைனுக்கு அமுச்சு விட்டார். நான் கேட்டேன், வேறு மாதிரியான ஒரு சவுண்ட்ஸாக இருந்துச்சு. சரி ஜி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டியூன் அமுச்சு விடுங்கன்னு கேட்டேன், டியூன் அமுச்சு விட்டார். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸுமே வந்து, கலரிஸ்ட் வந்து என் கேமராமேன் மூலிமா, அவர் பெரிய கலரிஸ்ட். அவர் வந்து வீரம், துப்பாக்கி, இந்த மாதிரி வருத்தப்படா வாலிபர் சங்கம் நிறைய படங்கள் ஒர்க் பண்ண பெரிய கலரிஸ்ட் தான். அப்புறம் அங்கே எனக்கு பிடிச்சது வந்து கர்நாடகாவில் சொன்னார் சில கலரிஸ்ட்டு, அங்கே கூட ஒத்துக்காமல் தான் அங்கே கூட்டு வந்த பெரிய நம்ம கேமராமேன். அவர் ஒர்க்கு வேறு மாதிரி இருக்கும், நீங்கள் படம் பார்த்தா தெரியும். அவர் அந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் டெக்னீஷியன்ஸ் தான் உள்ளே வந்திருக்காங்க. எனக்கு முகம் தெரியாத பரிச்சயம் இல்லாத மனிதர்கள் தான். இது தான் சொல்லிட்டேனே, இது வந்து எனக்கு அதுவாக வந்து தன்னை உருவாக்கிக்கிறதுக்காக மிகச்சிறந்த டெக்னீஷியன்லாம் சேர்த்து அது தேடி கண்டுபிடிச்சி உள்ளே வச்சுக்கிச்சு. இதான் உண்மை. முழுக்க முழுக்க புதுமுகங்கள், டெக்னீஷியனு, ஆர்டிஸ்ட் எல்லாமே நடிக்கிற இந்த படத்தை ரசிகர்கள் ஏன் தியேட்டருக்கு வந்து பார்க்கணும்? இப்போ இருக்கிற விஷயத்தில் வந்து அதான் கொரோனா டைமுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு வந்து ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸான சினிமாக்கள் கிடச்சிருக்கு. அதாவது உலக சினிமாக்கள், அதர் லாங்குவேஜ் சினிமாக்கள் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள். நார்மலாக எல்லோரும் பார்க்குற அந்த ஒரு கமர்ஷியல் சினிமாவை தாண்டி அவங்களுடைய விஷுவல் டேஸ்ட்டு, அவங்களுடைய சினிமா பார்வையே வந்து அந்த மக்களுடைய டேஸ்ட்டே மாறி போயிருக்கு. இல்லைனாக்கா பக்கத்து ஸ்டேட்டு லாங்குவேஜ்லேருந்து வந்து காந்தாரன்னு ஒரு படம் ஹிட் ஆகிருக்காது. அதுக்கப்புறம் இப்போ வந்து மஞ்சுமல் பாய்ஸ்னு ஒரு படம் பேசிட்டு இருக்காங்க. அந்த படம் இந்த மாதிரிலாம் ஹிட் ஆகிறது வாய்ப்பு கிடையாது. ஏன்னாக்கா அவங்களுக்கு வந்து ஒரு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது. புது விதமான அந்த லேண்ட்ஸ்கேப், அந்த மனிதர்கள், அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு மேஜிக்கலான ஒரு விஷுவல் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு மேஜிக்கலான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஃபில்லப் பண்ணக்கூடிய ஒரு விஷுவலாக இது இருக்கும். அந்த லேண்ட்ஸ்கேப், அந்த மாந்தர்கள், அந்த கதைகள், அந்த விஷுவலைசேஷன் எல்லாமே வந்து அவங்கள வந்து ஒரு பெரிய மாய உலகத்துக்குள்ளே, அதாவது ஒரு ஐலண்டுக்குள்ளே கொண்டு போய்ட்டு வெளியே வர மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். அதை தாண்டி நான் சொல்ல வந்து அந்த கருத்தை வந்து அவங்க 100% அதை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, அதை கொண்டாடுவாங்கன்னு நினைக்கிறேன். என்னை சார் சொன்ன மாதிரி தான், அதாவது மாஃபியா, லேண்ட் மாஃபியாஸுங்க, குவாரிஸ் மாஃபியாஸ்லாம் வந்து அவங்கள காலி பண்ண சொல்கிறாங்க ட்ரைப்ஸ்ன்ட்டு. அதை தாண்டி வேறு ஒரு அரசியல் இருக்கிறது. அந்த அரசியல் நீங்கள் புரிஞ்சுக்கணும், அந்த உலக அரசியலை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஒரு விஷயமாக தான் இருக்கும். அந்த விஷயத்தில் பாயிண்ட் ஆஃப் நீங்கள் பார்த்தாலும் அரசியல் விஷயமாக உங்களுக்கு தெரியும். இல்லை அந்த மாந்தர்களை, புதுவிதமான மாந்தர்களை நீங்கள் கிரகிச்சிக்கணும், அதை பார்க்கணும், என்ஜாய் பண்ணணுன்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கும். விஷுவலைசேஷன் தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ். இப்படி ஒரு இடத்துல செட்டு போட்டானா எங்கே இருக்குது இந்த ஊருன்ட்டு அவங்க அந்த லொக்கேஷன் தேடி போகிறதுக்கான ஒரு விஷயமா. இந்த படம் ஒரு படத்தை பார்த்துட்டு அந்த லொக்கேஷன் தேடி போட்டு நிறைய பேர் அங்கே செல்ஃபி எடுத்து போட்டுக்கிட்டு நாங்கள் இந்த இடத்துக்கு வந்துக்கிறோம்லாம் சொல்லிட்டு இருக்காங்களே, அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக ஒரு லொக்கேஷனாகவும் அது இருக்கலாம். ஒரு விஷயத்தில் ஆடியன்ஸ் வந்து கனெக்ட் ஆவாங்க. எப்படின்னாக்கா ஒரு லொக்கேஷனை பார்த்து ரசிக்கிறவங்க, அந்த விஷுவலாக ரசிக்கிறவங்க, மியூசிக்கலாக ரசிக்கிறவங்க, கேரக்டராக ரசிக்கிறவங்க, அப்படின்னு விதவிதமான டேஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும். அது அவங்க பார்க்குற பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பொறுத்து தான் அது. எந்த இடத்துல அவங்க கவர் ஆவாங்க, எந்த இடத்துல வந்து அவங்கள எது இன்ஸ்பைர் பண்ணிக்க போகுதுன்னு தெரில எனக்கு. அது ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸுக்காகவே பார்க்கலாம் அதை. அவ்வளோதான். உங்கள் எண்ணம் வந்து நிறைவேற, இந்த படம் பெரிய வெற்றியாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் சார். ரொம்ப நன்றிங்க சார். எனக்கும் மிகப்பெரிய சந்தோஷம் ஜெயா டிவி நேயர்களோட இந்த எங்களுடைய படத்தினுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதற்கு. ஜெயா டிவி நேயர்களுக்கும் ஜெயா டிவி நிறுவனத்திற்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றியும் சந்தோஷங்களும் பாராட்டுகளும் என்னுடைய கன்னி டீம் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நன்றி.